டாஸ்க் 16 நபர்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்க் டாஸ்க்கை வச்சு தான் இந்த ப்ரோமோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் விஷயம்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ப்ரோமோ கட்டா வைக்காம இதை போய் ப்ரோமோ கட்டா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை போச்சு. அதை ப்ரோமோ வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கனி வந்து சாப்பாடுல உப்பெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நான் வடகம் செஞ்சிருவேன்னு சொன்னாங்க. ஆனா வடகம் இன்னும் செய்யாம இருக்காங்க. என்ன நீங்க சாரி கேட்க வச்சிங்களே, இப்போ நீங்க சாரி கேளுங்கன்ற மாதிரிலாம் பார்வதி கேட்டாங்க. அதுக்கு கனி கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. அதெல்லாம் ப்ரோமோவா வைக்காம இதை ப்ரோமோவா வச்சிருக்காங்க. இந்த ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்றேன். ஆக்சுவலா மாஸ்க் டாஸ்க்கை விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்றாங்க. பார்வதி வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கும் போது ஆஹா ஆகான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதாவது ரசிச்சு பார்த்து அப்படியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. சபரி இருக்கார்ல, எங்க கொஞ்சம் வெளியே வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி சிக்னல்லையே பொறுமையா சொல்றாரு. இவங்க அதுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உள்ள போய் பார்த்தா உனக்கு என்ன, நான் கொஞ்சம் தானே உள்ள வரேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. இது ரிலேட்டடாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டாக ஆர்குமெண்ட் மாதிரி வருது. இவ்வளோ நாள் வந்து சபரி வந்து பார்வதி கிட்ட காமெடியாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அவகிட்ட கோவம்லாம் படல, காமெடியாக தான் பேசுறேன்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு சபரி கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரு. சி பேப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, இவன் பெருசா பேசுறான், டே போடா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ பார்வதி தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இன்னொன்னையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சபரியும் சரி பார்வதியை மட்டும்தான் பேசுறாரு. எஃப்ஜே அதாவது ஒன்றும் இல்லை, எஃப்ஜே இப்படி பார்க்கறதுக்காக முன்னாடி போயிருந்தானா சபரி கேட்டிருப்பாரா? சைலண்டா விட்டுருப்பாரு. அவன் பார்த்துட்டு போறான், அப்படி இல்லைனா இங்க வந்துடுறா அப்படின்ற மாதிரி பொறுமையா சொல்லியிருப்பாரு. ஆனா பார்வதின்னு வரும்போது ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதாவது பார்வதியை கொஞ்சம் நக்கல் பண்ணி கூப்பிடுற மாதிரி பண்றாரு. அதுக்காக தான் பார்வதியும் பதிலுக்கு சபரியை அட்டாக் பண்றாங்க. சரி, இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கனி இருக்காங்கல்ல, ரூல்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்கன்னா அதை ஃபாலோவே பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. நான் ஓரமாக தான் நிற்கிறேன், நீங்க எதுக்கு நடுவில் வரீங்கன்ற மாதிரி பார்வதி அவங்க கிட்டயும் சண்டைக்கு போறாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எல்லாருக்குமே பார்வதி மேல தான் கோபம் வந்திருக்கும். ஆனா ஓவராலா பார்த்தீங்கன்னா பார்வதி பண்றது சரியா தான் நிறைய இடத்துல இருக்கு. ஏன்னா பார்வதியை இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் டார்கெட் பண்றாங்க. பார்வதியும் சும்மாலாம் இல்லை, கண்டிப்பா பிரச்சனை வலிக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் எதிர்க்கணும்னா இவ்வளவாவது பேசி தான் ஆகணும். நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்ப பார்வதி பண்ற மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கேங் உருவாயிருச்சு. கனி, எஃப்ஜே, பிரவீன்ராஜ், சபரி, ஏகப்பட்ட பேர் ஒரு கேங்காக மாறிட்டாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எதிர்த்து இந்த வீட்டில் சர்வைவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்களும் ஓரளவுக்கு பேச தான் செய்யணும். பார்வதி அளவுக்கு பேசி தான் ஆகணும். ஸோ அதனால தான் பார்வதி வந்து இவனுங்க என்ன தான் பண்ணுறாங்க, ஒரு கை பார்த்துருவோன்னு பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ சபரி வந்து நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. நான் இந்த விஷயத்தில் சொல்ல, பொதுவாக நிறைய விஷயம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சபரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. நம்ம போடுற மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணி மற்ற வீடியோவை பாருங்க.